அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்த வசனத்தை, சத்தியத்தை, வார்த்தையை கேட்பதற்கு வந்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற அந்த அளவின்படி கர்த்தருடைய வசனமும் வார்த்தைகளும் ஜபங்களும் விடுதலை கொடுக்கிறதாகவும் உங்களை சாட்சியை நிறுத்துவதாகவும் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் துர்ச்செய்தியை கண்டால் என கலங்கிப்படுவான், ஆனால் நீதிமான் துர்ச்செய்தி கேட்டாலும் அவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமை தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷர்களும் நாம் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்போ என்ன நடக்குமோ, ஆமீன், என்ன வாழ்க்கையில் சந்திக்குமோ முடியுமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, இன்றைக்கு என்ன நடக்குமோ, ஒவ்வொரு மனுஷர்களும் விதமாக பயந்து கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறதை நாம் உணர முடியும். அதேபோல் ஆனால் நாம் நேற்றை கேட்ட வசனத்தின்படி, வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் எதை கண்டு பயப்பட மாட்டார். அவனுடைய மரணத்தை குறித்தோ, அவனுடைய நன்மையை குறித்தோ, அவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்தோ பயப்பட மாட்டான் என்று ஆமென் வேதம் சொல்லுகிறது. அதன்படி நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஆமென் வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீவன் அவனை அணுகாது. ஆமென். அடுத்ததாக நீதிமொழிகள் 14:26 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுவதற்கு திறநம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் அவன் விதமான நன்மைகளை, விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்கிறது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவழைக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷனுக்கு பயப்படுற பயத்தை நாம் விட்டு கர்த்தருக்கு பயப்படுற பயப்படுறதுக்குள் வரும்போது ஒரு மனுஷன் ஞானத்தை கண்டடையலாம். பிளஸ் இன்னொன்று கூட, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைவான் என்று வேதம். ஜீவனுக்கு ஏதுவான வழியா இருக்கிறது என்று வேதம். ஜீவ வழி வேண்டுமா, ஜீவனுக்கு ஏதுவான வழி வேண்டுமா? ஆமென் என்று கேட்டால் ஜீவ வழி என்று சொல்லுவோமா, ஜீவனுக்கு ஏதுவான வழி வேண்டும் என்று சொல்லுவோமா? நாளைக்கு சொல்லுவது ஜீவ வழி என்றால் கர்த்தருடைய வழி, ஜீவனுக்கு ஏதுவான வழி என்றால் இந்த உலகத்துக்குரிய நன்மை ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான வழி. அப்போ முதலாவதாக ஜீவ வழியை தெரிந்து கொள்ளும் போது, இந்த ஜீவனுக்கு ஏதுவான இந்த வழி நமக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார், வழியை ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆமென். அதுதான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவர் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பார், தீமை அவனை அணுகாது. அதாவது என்ன சொல்லுவதோடு வேதத்துடைய சத்தியம் என்னவென்றால், ஜீவனுக்கு ஏதுவான வழி இந்த வேதத்தில் இருக்கிறது. கர்த்தர் கணக்கிற பிள்ளைக்கு உண்டு, கர்த்தர் பயப்படுற மனுஷனுக்கு உண்டு. ஆனால் அவன் ஜீவ வழியை பின்பற்றி, ஜீவ வழி கர்த்தருக்கு பிரியமானது, நல்ல வழி, இடுக்கமான வழி, இந்த வழியை பின்பற்றி கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் வசனங்களை கைக்கொண்டு, வசனங்களை போதித்து, பிள்ளைகளுக்கு போதித்து, கூட இருக்கிற போதித்து,
கர்த்தருக்கு பயப்படுதல் பயம் என்னவென்று அறிந்து அதன்படி நடந்து அதை கை கொண்டு வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு அவன் ஜீவனுக்கு வாழ்ந்து அதை அடைந்தவன் திருப்தி அடைந்த திருப்தி இருக்கும். ஆமேன். அவனுக்கு திருப்தி கொஞ்சம் இருந்தாலும் அது திருப்தி. திருப்தினா ஒரு போடணும். அதான் நம்ம கண்டால் பார்த்தோமே. கொஞ்சம் அவன் பாருங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அவன் கொஞ்சம் கிடைச்சாலும் அது உண்மையா இருப்பான். அதனாலதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். அப்போ அவன் திருப்தி அடைகிறான். ஒரு மனுஷன் திருப்தி அடையணும், இருக்கிறதுல திருப்தி அடையணும். இப்ப நமக்கு கொடுத்துருக்கிற மனைவியில நம்ம திருப்தி அடையணும். நமக்கு கொடுத்துருக்கிற குடிகார கணவன் வைத்த திருப்தியை குடும்பின குடும்பம் நடத்தணும். ஆமேன். நம்ம கொடுத்த மனைவியை வைத்து குடும்பம் நடத்துறதுல திருப்தி அடையணும். ஆமேன். அப்படி அடையும் போதுதான் நமக்கு நன்மை, ஆசீர்வாதம், சொந்த பந்தம், ஆமேன், சொத்து வஸ்துக்கள் எதுவானாலும் சரி அதில் திருப்தி அடைந்தவர்களாக. ஆமாம். கூலியா இருக்கலாம், சம்பளமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், போதுமானவரைங்கிற ஒரு திருப்தி நமக்குள்ள இருக்கும்போது நாம் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொண்டு மகிமையை வாழ முடியும் என்பது அந்த வேதத்துடைய சத்தியமே நமக்கு இருக்கிறது. திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. அப்படி திருப்தி அடைந்தவனை எந்த தீமையும் தொட முடியாதான். பயத்திற்கு பயப்படுற மனுஷன் ஏதோ திருப்தி அடைந்தவனா இருப்பான். திருப்தி அடைந்த ஒரு மனுஷனை அவனுக்கு எந்த தீமையும் அவன் அணுகாது, வியாதி அணுகாது. ஏன்னா அவன் பயப்பட மாட்டான், அவன் கலங்க மாட்டான், அவன் கவலைப்பட மாட்டான். ஆமீன். கவலைப்படுறதுனாலதான் ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் வியாதி வருது. அதான் நான் அன்னைக்கு சொன்னேன், நான் வியாதிப்பட்டேன், எனக்கு கர்த்தர் அவன் எனக்கு சரீரத்தில் ஒரு வியாமீன் கவலைப்பட்டேன், அது ஒரு வியாதி வந்து போல இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆமேன். அப்போ அது மற்ற கர்த்தருக்கு பயப்படுவதற்கு திறநம்பிக்கை உண்டு. ஆமேன். நீதிபதி 16:26 கர்த்தருக்கு பயப்படுவதற்கு திறநம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, அவங்க பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அடைக்கலம் கொடுக்கிறாரு. ஆமேன். தீமையை அணுகாது, அவங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலமும் கொடுக்கிறாரு. அவன் ஆசீர்வதிக்கப்படுறதில்லை, அவன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும், அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அதாவது கை கொண்டு நடக்கிற ஒவ்வொரு மனுஷியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றுதான் இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இருக்கிற தெய்வ பிள்ளைகளை அவருடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் அநேகர் சொல்லுவாங்க, தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய தேவைகளை ஆண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கார். குறிப்பா நமக்குள்ளே எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதத்தை பூமியில் அவர் வைத்து போய் இருக்கிறார். அதான் சொல்லும் போது அவர் சொல்லுவார், இதோ என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போய் இருக்கிறேன். ஆமீன். நான் அநேகத்தை கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புதுத திருமணான சமயத்தை கூட போய் கேட்டு பாருங்க. நல்லா இருக்கியம்மா, என்ன நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. சமாதானமா இருக்கிறீங்களா? மனசுக்கு சமாதானம் இல்லை. புதித திருமண தம்பதியிட்ட கூட கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் போயிட்டா மனசுக்கு என்னமாம்மா சரியில்லைம்மா, சமாதானம் இல்லாமல் இருக்குமா? ஏன் சமாதானம் இல்லைங்கிற வார்த்தை காட்டு கொடுக்குது? சொல்லி பாருங்க. அவங்க ஏதோ தவறு பண்ணி இருக்கிறாங்க, ஏதோ அவங்களோட குறை வெளிப்படுகிறது, ஏதோ ஒரு குற்றோடு அவர்களை துரத்துகிறது. ஆகவேதான் விதமான அவிசுவாச வார்த்தை அவர்களுக்கு வருகிறோம் காண முடியும். வாலிப வயதில் ஆமேன் ஆண்டவருக்கு கடவுமனை ஒருவருக்கு வருவதற்கு முன்பதாக ஏதாவது புரியமில்லாத காரியம் அவர்கள் செய்திருப்பார்கள். ஆகவேதான் இந்த மாதிரியான அவிசுவாச வார்த்தைகளும்
வசனங்களும் அவர்களுடைய வருவதற்கு காரணமாக இருக்கிறது என்று அவருடைய வார்த்தை அவர்களை காட்டி கொடுத்து விடும். அதே தீர்க்கதரிசனம்பாங்க, வெளிப்பாடுப்பாங்க, சத்தியம்பாங்க. இதுதாங்க எல்லா வெளிப்பாட்டுக்கும் தீர்க்கதரிசனம் எல்லாம் வசனம்தான். அவங்க ஒரு மனுஷன் சொப்பனை பார்த்தாலும் ஒரு மனுஷன் தரிசனம் பார்த்தாலும் அவன் என்ன செய்யணும்? வசனத்தில் பற்றி தன்னுடைய சொப்பனம் தரிசனம் இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். தரிசனத்தை எப்படி காட்டணும், சொப்பனத்தை எப்படி காட்டணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு புரிந்துணர்வு. அதாவது நமக்கு என்ன சொல்றது, அதை நமக்கு புரிஞ்சு கொடுக்குற ஒரு பக்குவம் நமக்கு வேணும். அந்த பக்குவம் இல்லாத போறதுனால தான் இன்னைக்கு நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். எனக்கு கேட்க தெய்வப்படைகளை என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் ஆண்டவர்கிட்ட யோசிச்சுட்டு நிதானித்து நான் கற்றுக் கொடுக்கிற ஒரு மனுஷன் எப்போ நீங்கள் கண்டுகொள்ள முடியும் வேணும். ஏன் அவங்களை சொல்றேன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவருக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைகளும் கிடைக்கும். அது கிடைச்சதால் என்னுடைய பிள்ளைகளுடைய சாட்சிகளை கூட நான் குறித்து உங்களுக்கு பார்த்து கொடுத்துருக்கு நினைக்கிறேன். இதை கேட்கறது பிள்ளைகளை அப்போ பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குது. ஆமீன். அதே சங்கீதம் 103:17 நீங்க படிப்பீங்கன்னா, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றைக்கும் உள்ளது. பாருங்க, அது ஒரு தலைமுறை கூட போகுது. கர்த்தர் பயப்படுற பிள்ளைகள் மேல பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் போகிறது. அநாதி என்று சொல்லப்பட்டது. இப்போ 3 ஆயிடுச்சு. ஒரு மனுஷன் செய்த நீதி. சிலர் ரொம்ப அட்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த ஆட்டையில எதுக்கு நிற்கிறது தெரியுமா? கொஞ்சம் காலம் எதுக்கு நிற்கிறது தெரியுமா? ஆமீன். பாருங்க, எனக்கு அப்படியே நான் அந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது நான் நிதானிச்சு, சில விசுவாச குடும்பங்கள் நடக்கிறது. சில விசுவாசிகள் சில இடத்துல முன்பு நின்று பேசி அவங்க தப்பி போறாங்கன்னா நான் ஜோதிப்பேன். இந்த மனுஷன் செய்தது ஒரு பெரிய சாபத்துக்கு எதுவான காரியம். இது நிமித்தம் இந்த நன்மை கிடைக்காது, இது நிமித்தம் இந்த ஆசீர்வாதம் பாதிக்கப்படும், இது நிமித்தம் இந்த நன்மை பறிபோகுமே. ஏன் இந்த மாதிரி இந்த சகோதரி பேசுறாங்க ஆண்டவரேன்னு சொல்லி பார்க்கும்போது அவர்களுக்கு அது உணர்ச்சியா நிற்கிறாங்க. அது அவங்க தாய் தப்பிச்சு சில நன்மையான காரியம் அவங்கள நிறுத்தி இருக்கணும். ஆமீன். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய வசனம். செய்த நற்கிரியை நிமித்தம் அவங்க ஆண்டவருக்கு வசனப்படி நடந்து பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் சம்பாதிச்சு வைத்ததுனால இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. பாருங்க, அது எப்படி எப்போ பாதிக்கப்படும். இவர் இறந்து இவருக்கு பிள்ளைகள் இறந்து அடுத்து இவங்க பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை புசிக்க போகும்போது அவர்கள் சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்காது. இந்த பிள்ளைகளோட முடிஞ்சு போகும். ஆமேன். அப்போ யாரோட நிற்க தெரியுமா? இவர் பயந்தவர் இறக்கும் போது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் காலம் அந்த ஆசீர்வாதம் நிற்கும். அடுத்து அவங்க பிள்ளைகள் பிறந்து வரும்போது அவங்க பிள்ளைகளுக்கு பாதியில் நிற்கும். சில பார்த்தீங்கன்னா சில தாய் தப்பு சில பிள்ளைகளுக்கு சரியான ஸ்டேஜ் வர மாற்றி விடுவாங்க. அடுத்து அவங்க சம்பாதிச்ச பொருளை வச்சு நீ பொருளை நிற்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் ரொம்ப கீழே போயிடும். ஆமீன். அதுக்கு ஜெபிக்கும் போது எங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு பாவக்கிரியை, ஏதோ ஒரு சாபம், இல்லை ஏதோ ஒரு கர்த்தருடைய கோபம் நிற்கிறதை நான் காண முடியும். ஒரு வழி தவறுதல், ஒரு நடக்கைக்கு வழி தப்பி போன நிமித்தம் ஆமீன் என்று கர்த்தர் அப்படியே தெளிவாக பேசிக்கொண்டு இதான் தீர்க்க தரிசன ஊழியம், இதான் தீர்க்க தரிசன சத்தம். வசனம் சொல்லு, தீர்க்க தரிசனம் இல்லாத ஊழிய சீர்கட்டு போகும். தீர்க்க தரிசனம் இல்லாத குடும்பம் சீராக நடத்தப்பட மாட்டார்.
ஒரு வெளிப்பாடு வேணும். பிள்ளைகளை குறித்த ஒரு வெளிப்பாடு வேணும். கடவுளை குறித்த ஒரு அறிந்து கொள்ளுதல். வெளிப்பாடுனா என்ன? அவங்க அறிந்து கொள்ளணும். அவங்க மொத பக்குவத்தை, கடவுளுடைய பக்குவத்தை மனைவி அறிந்து கொள்ளணும். இது கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷனுக்கு தான் விதமான கிரியாவனை அப்படியே பின்தொடர்ந்து போகும். உலகத்துக்குள்ள பூமிக்குள்ள புறத்துல போகும்போது உலகத்துக்கு ஒரு பைய போயிருக்கணும். ஐயோ, இது தொட்ட நம்மளோட வேலைப்படுத்தி போடுவோம். இந்த காற்று நமக்கு தேவையில்லை, இந்த ஒட்டி புறாவு நமக்கு தேவையில்லை, இந்த விருப்புணம் நமக்கு தேவையில்லை, இது நம்மளை அசுத்தப்படுத்தும். சங்கீதம் ஒன்று சொல்றது, துன்மார்க்கு ஆலோசனை நடவாமல் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருந்து அவர் பாக்கியவான். இரவு பகல் வேத தியானமாக இருக்கிற மனுஷன் அவர் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் பாய்க்கும் அப்படின்றலாம் வருஷம் நம்ம சொல்லி இருக்க உண்மைதான். நம்ம இதையெல்லாம் கை கொள்றதுக்கு நம்ம மறக்கும் போது தான் நமக்கு எதுவும் இல்லை, நமக்கு ஆசீர்வாதம் நிற்கிறது இல்லை. நம்ம என்ன செய்ய ஆசீர்வாதத்துக்காக எல்லாமே ஓடுகிறோம். ஆசீர்வாதம் ஒரு இடத்துலையும் இல்லை, சபைக்குள்ள தான் இருக்கு. அதனால நீ எங்கேயும் போட்டு சபைக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கேன்னு அல்ல. நமக்கு கொடுத்த பணியை, நமக்கு கொடுத்த காரியத்தை சீரும் சிறப்புமாய் செய்து ஆண்டோட காரியத்தை உண்மையை நடந்து செய்யும்போது கர்த்தரை மட்டும் ஏற்றுக்கிட்டே இருப்பார். அதான் வசனம். கொடுக்கப்பட்ட நன்மையை கர்த்தருக்கு பயந்து ஆமேன் ஆமேன் அவர் ஆசீர்வதித்தா இருப்பார். இந்த சங்கீதம் 103:17 சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய கிருபையோ, பார்த்தீங்களா? கர்த்தர் கிருபை என்றால் இரக்கம். அந்த இரக்கம் ஆமேன் அவர்களுக்கு பயந்தவர்களாக இருக்கு. ஆமேன். ஆண்டவருக்கு இறக்கும் எந்த மனுஷனுக்கு கிடைக்கிற அவன் பாக்கியவான், அவன் ஆசிரியப்பட்டுவேன். அவன் எதுவும் சொல்ல முடியாது. ஆமேன். ஒரு ராஜா கூட ஒரு மனுஷனுக்கு இறங்கிட்டான்னா அவன் பொண்ணை பொருளை கொடுத்து ஒரு துணி காலத்தை கொடுத்து அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். நீங்கள் கூட உங்கள்கிட்ட இப்போ 1 கோடி ரூபா இருக்கு, ஒரு மனுஷன் ஐயோ பாவம் அவங்க எனக்கு அவங்க உதவி செய்து நீங்கள் கொடுக்குறீங்க. அதான் ஆண்டவர் ஒரு மனுஷனை இறங்கிட்டாருன்னா இந்த உலகத்தையே கொடுப்பாரு. ஆமேன் சொல்லுங்களேன். இந்த உலகத்துக்கே சுதந்திரவாளிங்க. எங்கே போனாலும் நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. எந்த இடத்துல போனாலும் ஆமேன். இருளில் போனாலும் உங்களை இருளை பற்றாது. ஆமேன். பாவம் சேற்றுக்குள்ள போனால் சேரு உங்களை மூழ்கடிக்காது. அக்கினி மேலே நடந்தாலும் அது உங்களை மேலே பற்றாது. ஜட்ஜு மேலே நடந்தாலும் அது நீங்கள் மூழ்கி போவதில்லை. இப்படி வேதவசனம் தெரிவிங்க. குழிக்குள்ளே விழுந்தாலும் நீங்கள் ஏறி வருவீங்க. வானத்தின் மேலே சமுத்திரத்தில் தள்ளப்பட்டாலும் நீங்கள் எழும்பி வருவீங்க. கர்த்தர் கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். மரண இருளின் தீமைக்குள் நீங்கள் நடந்தாலும் ஆமாம் அதை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அதான் மரணமே உன் கூரைக்கு பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? கர்த்தருக்கு பயன் நடக்கிற மனுஷன் விதமாய் நடத்தப்பட முடிவுக்கு தான் வசனம். அப்ப கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயன்படும் மேலும் அவருடைய நீதி அவர் பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றைக்கும் உள்ளது. அனாதியாய் அப்படின்னா ஆதி காலம் முதல் கொடுக்கப்படுது. ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோ 30 ஆட்கள். ஆவி, ஆத்மா, சரீரம். ஆமேன். 3 தலைமுறை. ஆமேன். கண்டிப்பா உங்களுக்கு ஆமேன். ஆனா வேத வசனம் சொல்றது பாவம் 7 தலைமுறை வரைக்கும் விசாரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கேட்குறீங்க 7 தலைமுறை. அப்போ மன்னிப்பு 7 தலைமுறை உண்டு. 70 முறை 7 தலைமுறை சொன்னாலும் 7 ஆமேன்
70 முறை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கு. அது இயேசு கிருபையின் காலம். இயேசு எப்போ வந்தாலும் அது கிருபையின் காலம். அதாவது கர்த்தருடைய கிருபை கிடைக்கும் போது அந்த சாபமோ பாவமோ பரியாசமோ ஒன்றும் நம்மளால மேற்கொள்ள முடியாது. அப்போ அந்த கர்த்தருக்கு கிருபை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறவராய் இருப்பான் என்று வேதம் சொல்றது. தேவப்படைகளை இன்றைக்கும் வருஷத்து சத்தியத்தை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்போ எங்கே போக வேண்டிய தேவை கிடையாது. பரவராஜ்யத்தை குறித்து கேட்டால் சொல்லுவாங்க, பரவராஜ்யம் எங்கே இருக்கு? பரவராஜ்யம் வேற அங்கே குள்ளலையும் குளத்துலையும் எங்கேயும் இல்லை, அது உனக்குள்ள இருக்கு. ஆமீன் ஆமீன். அது இல்லையா? பரவராஜ்ய குள்ளலையும் குளத்துலையும் எங்கேயும் இல்லை, உனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது. அது எங்கே இருக்கு? உனக்குள்ள இருக்கு. அதனால அதை எடுத்துவாங்க பாஸ்டர். அப்போ நாங்கள் எதுக்கு அழைத்து விடும்? ஆலயங்கிறது கர்த்தரை ஆராதிக்கிற இடம், ஆத்மாக்கு ஒன்று சேருகிற இடம். அநேக சபைகள் ஆலயம் ஒன்று சேருகிற இடம், அதுதான் தேவ ஆலயம். ஆலயத்துறது நல்லது. கூடி ஒன்று 2 3 பேர்கள் அதான் கூடி வருகிறது. அப்பம் இருக்கிறது எல்லாம் கூடி ஒரு மனதோடு தேவனை துதித்து மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஆலயத்தில் ஆராதிக்காத ஒரு மனுஷன் பயப்படுவது என்று அவர் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுவதை குறித்து அறிவிக்கிற தேவாலயம். ஆமீன். பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஆலயங்களில் கர்த்தரை குறித்து அறிவிக்கப்படுகிறது. ஆவிக்குரிய சபைகளிலே கர்த்தர் ஆவியான திருமணம் பற்றி நிற்கிறார். ஆவிக்குரிய சபையில பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் தேசத்தில் ஆடுவார்கள். பரிசுத்த ஆவி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் சவுல், பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் தாவீது, பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர்கள் எல்லாம் அன்றைக்கு ராஜாக்கவாளாய் வாழ்ந்தார். ஆமீன். தேவப்படுகிறே ஆமீன். கர்த்தர் மகிமைப்படும்படிக்கு அன்றைக்கு ராஜாக்கள் மூலமாகவும் அன்றைக்கு தேவ ஊழியக்காரர்கள் மூலமாக தான் ஜனங்களை கற்று நடத்தி வந்திருக்கிறார். குறிப்பாக ஆதி காலத்திலிருந்து பார்க்கும்போது தெய்வ வேலைக்காரர்கள், அதாவது தெய்வ பணி ஊழியக்காரர்கள் மூலமாக தான் கற்று தேசத்தை நடத்தி வந்திருக்கிறார். ஆமீன். அதுதான் நம்ம வசனங்கள் ரகசியங்கள்லாம் சொல்லும். அதுக்கப்புறம் தான் ஜனங்கள் ராஜாக்களை கேட்டாங்க, ராஜாக்களை கொடுத்தாரு. ஆமீன். மந்திரியை கேட்டாங்க, மந்திரியை கொடுத்தாங்க. முதலமைச்சரை கொடுத்தாரு. பிரதமரை கேட்டால் பிரதமரை கொடுத்தாரு. இப்படி ஒவ்வொன்றையும் குறித்து கற்று பூமியை ஒரு கட்டுக்கோப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இது எல்லாவற்றிற்கும் மேலானது தெய்வ வேலை, தெய்வ மகிமை. அதை பெற்றுக்கொண்ட மனுஷன் ஞானம் உள்ளவனாயிருப்பான். ஞானமுள்ள கிருபை பெற்ற ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டிருப்பான். ஏன்னா அவங்கள்ட்ட கர்த்தருடைய கிருபை இருக்கிறது என்று இந்த சங்கீதம் 103:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படி நடக்க நம்ம ஒப்புக்கொடுப்போம். கர்த்தருக்கு நிச்சயம் நடத்தினத்தில் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஒரு விஷயம், எல்லாரும் கண்ணை மூடுங்க. தயவு செய்து நீங்கள் எங்கேயோ இருக்கிறோங்க பார்த்துது, நாங்கள் இங்கே இருக்க சொல்லி இருக்கக்கூடாது. ஆண்டவர் வார்த்தையை எழுப்பி சுகம் கொடுக்கிற கர்த்தர். அதே சாட்சிகளை வார்த்தையிலே அற்புதத்தை பெற்ற மனுஷர்களை சாட்சிகள் என்னுடைய சபையில் நம்ம இந்த இயேசுன்ற ஊழியத்தில் ஆமேன் ஆமேன் ஊழியத்தில் நீங்கள் கேட்க பெரிய பெரிய வியாதிகள் சுகமாகி இருக்கிறது சாட்சியில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்னும் நீங்களும் பெற்றுக்கொண்டு நீங்களும் சாட்சிகளாக இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுங்கள். அதை போல ஜெயிப்போமா? கடன் போடுங்க. நன்றி தாமப்பனை முக்கியமாக நேற்று வந்திருக்கிறோம். வசனத்தை கேட்டிருக்கிறாங்க.
உம்முடைய கிருபை பெற்ற பிள்ளைகள் இந்த பூமியின் ஆசீர்வாதத்தை நாம் என்றென்றைக்கு சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பிசாசின் போர்வாள்கள், பிசாசின் சக்திகள், பிசாசின் அதிகாரங்கள், பிசாசின் கிரியைகள், மந்திரவாத கிரியைகள், பில்லிசுனை கிரியைகள், பாவங்கள், சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைய எல்லை விட்டு நீங்கி போவதாக. குறைகளை மன்னிக்கிற காற்று எல்லா குறைகளையும் இறைவாக்கி காயத்துடைய பயத்துக்குள் எங்கள் பிள்ளைகளை வைத்து நிலை நிறுத்தும் பணிக்காக அப்பன் இறக்கம் செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். இப்போது உம்முடைய மகிமை வெளிப்படுறதுக்காக அப்பன் இறக்கம் செய்யுங்கப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி எல்லாம் ஆக்கத்தக்கதாக இறக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றைய இறக்கம் செய்யும்படிக்காக நீர் பலப்படுத்துவீராக, நீர் பலப்படுத்துவீராக. பலவீனத்தில் என் பலன் பூரணமாகும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி பலவீனத்தில் பலத்தை கொடுத்து பூர்ணமாய் நடத்தும்படிக்கு அப்பன் இறக்கம் செய்வீராக. இயேசு நாமத்தில் இப்போது உம்முடைய மகிமை வெளிப்படும்படிக்கு கிரியை நடப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். உம்முடைய ஆளுகை உண்டாகும்படிக்காக அப்போ இறக்கம் செய்வீராக. பெருத்தினாலும் அல்லாண்டு வர உம்முடைய மகிமையால் நடக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் அப்பன் இறக்கம் செய்யுங்க. இயேசு நாமத்தில் அப்பன் இறக்கம் செய்யுங்க. இயேசு நாமத்தில் அப்பன் இறக்கம் செய்யுங்க. இயேசுவே உம்முடைய மகிமை, இயேசுவே உம்முடைய மகிமை, இயேசுவே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். இப்போ கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுப்பீராக. எல்லா மந்திர சூரிய சக்தியை தகர்த்தெறியப்படட்டும். பிரிவின் ஆவிகள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், கிரியைகள் அளிக்கப்படுவதாக. தேவைகளை நினைத்த எண்ணங்கள், சிந்தனைகள் துக்கப்படுத்தாதபடிக்கு, பாரப்படுத்தாதபடிக்கு, நாளைய தினத்தை குறித்து என் ஜனங்கள் கலன் காத்தபடிக்கு கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி இவர்கள் விசுவாசத்தோடு நிலை நின்று பொல்லாத கிரிகளை ஜெயிக்கத்தக்கதாக விசுவாசம் என்னும் கெட்டகத்தை பிடித்து கொண்டவர்களாக உலகத்தினுடைய நன்மைகளை, உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை சொந்தத்துக்குள்ள ஒரு பக்குவத்தை உணர்வுள்ள வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதிகளும், எல்லா போராட்டங்களும், நோய் நொடிகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத பிசாசின் சக்திகள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போகட்டும். கர்த்தர் தாமே இவர்கள் மூலமாக பலத்த கிரியை செய்தார்களோ இவர்கள் உத்தம மார்க்க ஜனங்களாக இந்த செய்தியை பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகள், இந்த செய்தி, இந்த சத்தம் துணிக்கிற ஒவ்வொரு இல்லக்கு, ஒவ்வொரு இடத்திலும், வியாபார தலங்களிலும், தொழில் தலங்களிலும், படிச்சுகிற இடங்களில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக சோர்வுகள் நீங்கி, பலவீனங்கள் நீங்கி, உணர்ச்சியோடு பணிச்செய்து மேன்மை காண அப்பன் இறக்கும் சேவையினால் இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என்ன நேயர்களே, இன்றைக்கு ஜெபித்திருக்கிறேன், நான் துதிச்சிருக்கிறேன், உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், திருமணம் நடக்கும், வீடு வைப்பு நடக்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவதாக. ஆமாம்.
you.